सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। இந்த கிரந்தத்தினுடைய மங்கள ஸ்லோகம். வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லௌகாக்ஷிபாஸ்கரः குருதே ஜெய்மினிநயே பிரவேசாயார்த்த சங்கிரகம். இதுதான் இந்த கிரந்தத்தினுடைய மங்கள ஸ்லோகா. என்ன அர்த்தம் இதுக்கு? குருதே கரோதி, என்ன பண்றார்? அர்த்த சங்கிரகம் குருதே, அர்த்த சங்கிரகம் என்கின்றதான கிரந்தத்தை செய்தார். யாரு? லௌகாக்ஷிபாஸ்கரः அயமேவ அஸ்ய கிரந்தஸ்ய கர்த்தா வர்த்ததே. किं कृत्वा सः अर्थसंग्रहं करोति इत्युक्ते रमाकान्तं वासुदेवं नत्वा, रमायाः यः प्रियः वर्तते वासुदेवः कान्तः, तं वासुदेवं नत्वा नमस्कारं कृत्वा अनन्तरं किं करोति? अर्थसंग्रहाख्यं एनं ग्रन्थं करोति. किमर्थं करोति? प्रवेशाय. कुत्र प्रवेशाय? जैमिनिनये प्रवेशाय. जैमिनीयम् इदं शास्त्रं, तस्मिन् शास्त्रे प्रवेशाय एनं ग्रन्थं करोति. ग्रन्थकाररुடைய பெயர் லௌகாக்ஷி பாஸ்கரः. இவர் அர்த்த சங்கிரகம் என்கின்றதான இந்த கிரந்தத்தை இயற்றுகிறார். கரோதி குருதே. என்ன பண்ணிட்டு இவர் பண்றார் அப்படின்னு கேட்டா, ரமாகாந்தம் வாசுதேவம் நத்வா குருதே. ரமா அப்படின்னா மகாலட்சுமி, காந்தஹான்னா அவளுடைய பிரியமானவர் அப்படின்னு அர்த்தம். ரமாயாக காந்தஹ ரமாகாந்தஹ, தம் ரமாகாந்தம். இப்படி மகாலட்சுமிக்கு மிக பிரியமானதாக இருக்கக்கூடியதான வாசுதேவம் மகாவிஷ்ணுவை நத்வா வணங்கிவிட்டு அர்த்த சங்கிரகம், அர்த்த சங்கிரகம் என்கின்றதான இந்த கிரந்தத்தை லௌகாக்ஷி பாஸ்கரஹ என்கின்றவர் குருதே செய்கிறார். எதற்காக? பிரவேசாய, பாலானாம் பிரவேசாய. அதாவது இந்த சாஸ்திரத்தில் எல்லாருக்கும் ஒரு பிரவிருத்தி வருவதற்காக. எந்த சாஸ்திரத்தில்? ஜெய்மினி நயே, ஜெய்மினியம் இதம் சாஸ்திரம். ஜெய்மினினால், ஜெய்மினி மகரிஷியினால் எல்லா இடத்திலும் பரவச் செய்யப்பட்ட சாஸ்திரம் இது. பிரவர்த்தகான்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட இந்த நயக சாஸ்திரம், இந்த சாஸ்திரத்தில், ஜெய்மினிய சாஸ்திரத்தில் பிரவேசத்தின் பொருட்டு, பிரவேசம்தான் இங்க பலன், அந்த சாஸ்திர ஞானம்தான் இங்க பலன். அந்த பிரவேசாய அர்த்த சங்கிரகம் குருதேன்னு இந்த மங்கள ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம். இதன் பிறகு கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். தத்ர ஆரம்பக சூத்ராவதரணம். அத பரமகாருணிகः பகவான் ஜெய்மினிः தர்ம விவேகாய द्वादश लक्षणीं प्रणिनाय अकरोत्. किम् अकरोत्?
அப்படின்னு கேட்டா என்ன பண்ணினார்? யாரு பண்ணினார்? பரமகாருணிகா பகவான். ரெண்டு விசேஷனம் யாருக்குன்னு கேட்டா ஜெய்மினி மகரிஷிக்கு ரெண்டு விசேஷனம் இங்கே சொல்லப்படுறது. ஒன்னு பரமகாருணிகத்துவம் அப்படிங்கிற ஒரு விசேஷனம், இன்னொன்னு பகவத்துவம். இந்த பரமகாருணிகத்துவம் அப்படிங்கிற விசேஷம் எதற்காக சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா, எல்லாரும் அனுஷ்டானத்தை நல்லபடியா பண்ணி ஸ்ரேயஸ அடையணுங்கிற ஒரு எண்ணத்தினால்தான் ஜெய்மினி மகரிஷி இந்த சாஸ்திரத்தையே நல்லா எல்லாருக்கும் கொண்டு சேர்த்திருக்கார். சூத்திரங்கள்லாம் பண்ணி அதை எல்லாருக்கும் கொண்டு சேர்த்திருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த தர்மத்தை நல்லபடியா தப்பில்லாத பண்ணணும், நல்லா புரிஞ்சுண்டு பண்ணணும். இந்த சாஸ்திரத்துல எங்கெங்கெல்லாம் வேத வாக்கியங்கள்ல சம்சயமானது ஏற்படுறதோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி சம்சயமில்லாத வேதார்த்த நிர்ணயத்தை பண்ணி கொடுத்திருக்க. அஸ்மின் சாஸ்திரே கஹ விஷயः अस्ति इत्युक्ते वेदार्थ निर्णयः एव विषयः. तर्हि कश्चन प्रश्नः भवेत्, वेदार्थ निर्णयार्थमेव किल वेदभाष्यं वर्तते, तर्हि इदं शास्त्रं किमर्थम् इति प्रश्नः भवेत्. परन्तु अस्मिन् शास्त्रे कीदृशानां वेदवाक्यानाम् अर्थनिर्णयः क्रियते इति आलोचयामश्चेत्, येषु वाक्येषु अर्थनिर्णये क्लेशः वर्तते तादृशानां वाक्यानाम् अर्थनिर्णयः एव अस्य शास्त्रस्य विषयः. இல்லையா? வேத வாக்கியார்த்த நிர்ணயம் பண்றதுக்கு வேத பாஷ்யம் இருக்கே, அப்ப எதுக்காக இந்த சாஸ்திரம் அப்படின்னு கேட்டா, எந்தெந்த வாக்கியங்கள் எல்லாம் சம்சயம் வருமோ அந்த வாக்கியங்கள்லாம் எடுத்து அந்த இடத்துல யுக்திகளை காண்பிச்சு அர்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது தான் இந்த சாஸ்திரம். அப்போ இவர் ரொம்ப கருணையுள்ளம் கொண்டவரா இருக்கார். அதனாலதான் எல்லாரும் தர்மத்தை தப்பில்லாத பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாஸ்திரத்தை ஏற்றிருக்கார். இந்த சாஸ்திரத்தை எல்லாரும் கொண்டு சேர்த்திருக்கார். அதனாலதான் அவருக்கு ஒரு விசேஷனம் பரமகாருணிகா அப்படின்னு. அடுத்தது பகவான் அப்படின்னு ஒரு பதம். பகஹா அப்படின்னு யார சொல்லுவோம்னா, ஒரு 6 குணங்கள் இருக்கு. நமக்கு அமரகோஷத்துல கூட பகம் ஸ்ரீகாம மாஹாத்மியம் வீரிய யத்னார்க்க கீர்த்திஷு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த 6 குணங்கள், இந்த 6 குணங்களுக்கு பகஹான்னு பெயர். அதை கொண்டவர் பகவான். புத்திமான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை போல பகவான் 6 குணங்களை கொண்டவர். இதுவும் யாருக்கு விசேஷனம் அப்படின்னு கேட்டா ஜெய்மினி மகரிஷிக்கு விசேஷனம். ஷட்குணாஹ கீர்த்தியந்தே பகஹா இதி தத்வத்வாத் அஸ்ய பகவத்வம் ஜெய்மினி மகரிஷேஹ. அத பரமகாருணிகः பகவான் ஜெய்மினிः தர்ம விவேகாய द्वादश लक्षणीं प्रणिनाय. द्वादश लक्षणी इति अस्य शास्त्रस्य अपरं नामधेयम्. द्वादशानां लक्षणानां समाहारः द्वादश लक्षणी. लक्षण शब्दः अत्र अध्यायपरः. अनेन किं ज्ञायते? अस्मिन् शास्त्रे 12 अध्यायाः सन्ति. यथा अष्टाध्यायी इति नाम वर्तते, तद्वत् अत्रापि 12 लक्षणी इति नामधेयम् वर्तते. आचार्य एकः संशयः, तत्र संकर्षणकाण्डे अपि वर्तते खलु? संकर्षकाण्डः संकर्षकाण्डः अपि वर्तते. एवं समीचीनः प्रश्नः. அதாவது 12 அத்தியாயங்கள் அப்படிங்கிறதாக பேர் இருக்கே துவாதச லட்சணின்னு. ஆனா இங்க வாஸ்தவிகத்துல 16 அத்தியாயங்கள் தான் இருக்கு. அப்போ எப்படி 12 அத்தியாயங்கள்னு சொல்ல முடியும், அதையே பேராக இந்த சாஸ்திரத்துக்கு கொடுக்க முடியும்னு கேள்வி. ரொம்ப சரியான கேள்வி. அந்த 4 அத்தியாயங்களை சம்பிரதாயத்துல வச்சுக்கிறது இல்லை. அதாவது சம்பிரதாயத்தை வச்சுக்கல இல்லைன்னு சொன்னா அது ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 12 அத்தியாயங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு அத்தியாயத்தை ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துண்டு விசாரம் பண்றான். உதாரணத்துக்கு முதல் அத்தியாயத்துல
பிரமாணத்தை, அதாவது இந்த தர்மத்துக்கு எது பிரமாணம் அப்படின்னு பிரமாணாத்தியாய, பிரமாணத்தை விசாரம் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்கு. 2வது அத்தியாயத்துல பார்த்தோம்னு சொன்னா கர்ம பேதா, தர்ஷபூர்ணமாச யாகான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கும் சமித்யாகத்துக்கும் வேறுபாடு உண்டா? ரெண்டும் வெவ்வேறானதா? ரெண்டும் ஒண்ணுதானா? உதாரணத்துக்கு தர்ஷத்துல இருக்கக்கூடியதான ஆக்னேய யாகான்னு எடுத்துப்போம். இந்த ஆக்னேய யாகாவும் சமித்யாகவும் வெவ்வேறானதா இல்ல ஒண்ணுதானா? அதே மாதிரி ஆக்னேயா அக்னிஷோமியா ரெண்டும் வெவ்வேறானதா ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டா ரெண்டும் வெவ்வேறுன்னு தானே சொல்லி ஆகணும். அப்படி சொன்னாதான் அங்காங்கி பாவமே சொல்ல முடியும். ரெண்டும் வெவ்வேறானது. இதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் வெவ்வேறானது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா இந்த 2வது அத்தியாயத்துல இந்த கர்ம பேதத்தை ரொம்ப நன்னா சொல்லி கொடுத்து, இப்படி 2வது அத்தியாயத்துல ஒரு விஷயம் இருக்கு. 3வது அத்தியாயத்துல என்ன பண்ணா? அங்காங்கி பாவத்தை சொல்லி கொடுத்தா. 4வது அத்தியாயத்துல கிரத்வர்த்தத்துவம் புருஷார்த்தத்துவம் இதை நிரூபணம் பண்ணி கொடுத்தா. 5வது அத்தியாயத்துல கிரமஹ, பிரயோக விதிக்கு தேவையாக இருக்கக்கூடியதான கிரமத்தை சொல்லி கொடுத்துட்டான். இந்த 2வது அத்தியாயத்துல கர்ம பேதகாவை சொல்லி கொடுத்தான்னு சொன்னோமே, இது எந்த விதிக்கு தேவையான விஷயம் அப்படின்னு கேட்டா உற்பத்தி விதிக்கு தேவையான விஷயம். 3வது அத்தியாயத்துல அங்காங்கி பாவத்தை சொல்லி கொடுத்தான்னு சொன்னோமே, இது எந்த விதிக்கு தேவையானது அப்படின்னு கேட்டால் விநியோக விதிக்கு தேவையான விஷயங்கள். அத போல 5வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டதான கிரமஹா, அந்த கிரமஹா எந்த விதிக்கு தேவையான விஷயமா இருக்குன்னு சொன்னா பிரயோக விதிக்கு தேவையான விஷயமா இருக்கு. இப்படி 5 அத்தியாயத்துல 6வது அத்தியாயத்துல அதிகாரி யாரு, அதிகாரஹா யாருக்கு இப்படின்னு சொல்லி கொடுத்தா. 7வது 8வது அத்தியாயத்துல 2த்துலயும் அதிதேச பிரமாணத்தை நிரூபணம் பண்ணினா. 9வது அத்தியாயத்துல ஊகத்தை நிரூபணம் பண்ணினா. 10வது அத்தியாயத்துல பாதா அதை நிரூபணம் பண்ணி கொடுத்தா. 11வது அத்தியாயத்துல பிரசங்கா தந்திரத்தை சொல்லி கொடுத்தா. 12வதுல பிரசங்கா. இப்படி வரிசையா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துண்டு அந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டதான விசாரம் பண்ணிருக்கா இல்லையா? இப்போ இந்த வகையில நம்ம அந்த சங்கர்ஷ காண்டத்தை பார்த்தோம்னா அங்க அப்படி இல்லை. அதுல என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா, இந்த 12ல சேர்க்க முடியாத விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த 4த்துல தள்ளிட்டா. எப்படி நம்ம வியாக்கரணத்துல பார்க்கலாம், சில இடத்துல இங்க நிரூபணம் பண்ண முடியாதது அப்படின்னு சொன்னா அதை ஒரு தனி கணமா போட்டு அந்த கணத்தை படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா? ஏன்னா இதை வேற எங்கேயும் சேர்க்க முடியாது இப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி இடத்துல சூத்திர விஷயத்துல அதே மாதிரி சில இடத்துல என்ன பண்ணுவான்னா இது உணாதி கணத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா? இந்த மாதிரி சொல்றா. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா அது வேற எங்கேயும் சேர்க்க முடியல. அதனால அதுக்குன்னு தனி ஒரு இடத்த கல்பனம் பண்ணி வச்சிருக்கா. அதை போல இங்கேயும் இந்த சங்கர்ஷ காண்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுல விட்டு போனது அது அல்லது இதுல எங்கேயும் சேர்க்க முடியாதது அதெல்லாத்தையும் சேர்த்து தனியா நாளா வச்சிருந்தா. அதனால அங்க நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 12 அத்தியாயத்துல ஏதாவது ஒரு இடத்துல சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். இதுல சொல்லல, அதை அங்க சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா அந்த சங்கர்ஷ காண்டத்துல இருக்கக்கூடிய விஷயத்திலையும் அப்படியே கொஞ்சம் விசாரம் பண்ணினோம்னு சொன்னா ஏதாவது ஒரு அம்சத்துல சம்பந்தத்தை வச்சுட்டு இந்த 12 அத்தியாயத்துக்குள்ள சேர்த்துடலாம். அங்க விசாரிக்கப்பட்ட விஷயத்த என்ன பண்ணலாம்னு கேட்டா இந்த 12க்குள்ளார நம்ம அடக்கிடலாம். அப்ப பாருங்க, அந்த நாளும் தனியானதா ஒண்ணு ஆகாது இல்லையா? அத மனசுல வச்சுட்டுதான் துவாதசாத்தியாயின்னு இதுக்கு பேரை கொடுத்திருக்கா. அயம் விஷய சம்யக் ஞாதः கில பிரத்யேகஸ்மின் அத்தியாயே கஷ்டன விஷயः விசாரிतः अस्मिन् शास्त्रे यथा पूर्वोक्त प्रकारेण प्रथमाध्याये प्रमाणं निरूपितं, द्वितीयाध्याये कर्मभेदः, तृतीयाध्याये तु अंगांगी भावः, चतुर्थाध्याये तु क्रत्वर्थत्वं पुरुषार्थत्वं च निरूपितं, पंचमाध्याये क्रमः निरूपितः, षष्ठाध्याये अधिकारः निरूपितः,
सप्तम अष्टम अध्याययोस्तु अतिदेश प्रमाणं निरूपितं। नवमे अध्याये ऊहः निरूपितः, दशमे वाधः, एकादशे तन्त्रः, द्वादशे प्रसङ्गः। एवं रूपेण द्वादशसु अपि अध्यायेषु एकैकः विषयः निरूपितः। एतेषु विषयेषु अन्यतमः एव कश्चन अतिरिक्तेषु चतुर्षु अध्यायेषु निरूपितः। अतः केनचित् सम्बन्धेन तत्र विद्यमानः विषयः अत्र योजयितुं शक्यः एव। अत एव तस्य अतिरिक्तत्वं न गण्यते। द्वादशलक्षणी इत्येव व्यवहारः दृश्यते सर्वत्र। अयमेव विषयः। जैमिनिः धर्म विवेकाय धर्मज्ञानाय इदं शास्त्रं प्रणिनाय, द्वादशलक्षणीं प्रणिनाय। तत्र अस्मिन् शास्त्रे आदौ धर्म जिज्ञासां सूत्रयामास। किमिति? अथातो धर्म जिज्ञासा इति। अत्र इत्युक्ते अस्मिन् सूत्रे अथ शब्दः வேதாத்தியனானந்தர்யவச்சனஹ. அத அப்படிங்கிற பதம் இந்த சூத்திரத்துல அதன்னா என்ன அர்த்தம்? பிறகுன்னு அர்த்தம். எதன் பிறகு அப்படின்னு கேட்டா வேதாத்தியனத்திற்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். வேதாத்தியனானந்தர்யவச்சனஹ அத்திர சூத்ரே வித்யமான அத சப்தः. அனந்தரம் अतः इति कश्चन शब्दः सूत्रे वर्तते। अतः इति अतः शब्दो हि वेदाध्ययनस्य दृष्टार्थत्वं ब्रूते। வேதாத்தியனம் பண்றது எதற்காக? அதன்னு சொன்னா வேதாத்தியனானந்தரம்னு சொல்லிட்டோம். இந்த வேதாத்தியனம் எதற்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த வேதாத்தியனத்துக்கு திருஷ்டமான பிரயோஜனம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த அதஹாங்கிற சப்தம் இங்க வந்திருக்கு. அதஹா இது சப்தேனா வேதாத்தியனஸ்ய திருஷ்டார்த்தத்வம் उच्यते। तत् कथमिति अग्रे ग्रन्थकारेणैव निरूप्यते। कथमिति पश्यन्तु। इतः परं तस्य विवरणं कथं वेदाध्ययनस्य दृष्टार्थत्वं वर्तते इति निरूपणम्। स्वाध्यायो अध्येतव्यः इति अध्ययनविधौ तदध्ययनस्य अर्थज्ञानरूपदृष्टार्थकत्वेन व्यवस्थापनात्। சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிறது ஒரு விதி. விதின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு உத்தேசம் இருக்கும், ஒரு விதேயம் இருக்கும், ரெண்டும் அவசியம் இருக்கும். தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமோ இஜேதா அப்படின்னு பிரசித்தமான வாக்கியம். அப்போ இதுல எது உத்தேசியம் அப்படின்னு கேட்டா, எது புருஷார்த்தமா இருக்கோ அது உத்தேசியமா இருக்கும் இல்லையா? நம்ம வியாக்கரணத்திலையும் எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? ஈப்சித தமம் கர்ம அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஈப்சித தமமா இருக்கணும். அப்போ இங்கேயும் எது ஈப்சித தமமாக புருஷார்த்தமாக இருக்கோ அதுதான் இங்கே உத்தேசியமா இருக்கும். அப்பதான் பிரவருத்தி ஏற்படும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா தர்ஷபூர்ணமாசாபியாம் அப்படிங்கிற வாக்கியத்துல ஸ்வர்கா அப்படிங்கிறது தான் என்னவா இருக்கு? ஈப்சித தமமாக உத்தேசமா இருக்கு. அப்போ அதுதான் உத்தேசம்னு ஒத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த வாக்கியத்துல பெருசா விசாரம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நமக்கு பளிச்சுன்னு தெரியுது இதுதான் உத்தேசம்னு, ஸ்வர்கா தான் உத்தேசம்னு தெரியறது. அது உத்தேசம்னு சொல்றதுக்கு த்விதீயா பக்தி இல்லைன்னாலும் கூட தர்ஷபூர்ணமாசாபியாம் அப்படிங்கிற இடத்துல திருத்தீயா இருக்கிறதுனால இந்த தர்ஷபூர்ணமாச யாகா தான் கரணம்னு பளிச்சுன்னு தெரியறது. பரிசேஷாத்து ஸ்வர்கா தான் உத்தேசம்னு தெரிஞ்சிடுது. பெரிய விசாரம் பண்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. दर्शपूर्णमासाभ्याम इति तृतीया विभक्तिः तत्र श्रूयते। तृतीयया विभक्त्या तत्र करणत्वम् अवगम्यते दर्शपूर्णमासयोः। तर्हि दर्शपूर्णमासौ अत्र विधीयेते किम् उद्देशेन? स्वर्गोद्देशेन। அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு விதின்னு எடுத்துட்டால் அந்த இடத்துல விதிக்கப்படுவதாக ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு உத்தேசம் ஒண்ணு இருக்கும். அத போல இந்த இடத்துல இந்த விதிக்கு பேரு அத்தியன விதின்னு பேரு. ஏன்னா இது இந்த இடத்துல இந்த வாக்கியத்தினால விதியினால
அத்தியனம் விதிக்கப்படுறதுங்கிறதுனால இதுக்கு பேரே அத்தியன விதினே சொல்லுவா. ஸ்வாத்தியாய அத்தியேதவ்ய அப்படின்னு இந்த விதி. இந்த அத்தியன விதியில அத்தியனம் விதிக்கப்படுறதே கர்த்தவியத்துவேன விதிக்கப்படுறது இல்லையா? அந்த அத்தியனத்துக்கு எது பிரயோஜனம் அப்படின்னு விசாரம் பண்ணினால் அர்த்த ஞானம்தான் பிரயோஜனம் இல்லையா? வேதாத்தியனத்துக்கு பிரயோஜனம் என்னது? அந்த அக்ஷர கிரகணம் இல்லை, அர்த்த ஞானம் பிரயோஜனம். அதுதான் சொல்றா, அத்தியன விதௌ ததத்தியனஸ்ய வேதாத்தியனஸ்ய அர்த்தஞான ரூப திருஷ்டார்த்தகத்வேன வியவஸ்தாபனாத். இந்த வாக்கியத்தை நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அர்த்தஞான ரூப திருஷ்டார்த்தத்துவம்னு சொன்னான். அப்படின்னு ஏன் சொல்றான்? இந்த அத்தியனமானது பண்ணினால் சொர்க்க ரூப பலன் கிடைக்கும்னு சொல்லலாமே இல்லையா? அத்தியனம் பண்ணினால் சொர்க்கம் போன்ற ஏதோ ஒரு அதிருஷ்டமான பலன் கிடைக்குமே அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, இல்ல, திருஷ்டரூபமான பலம் ஒண்ணு கிடைக்குமே, ஆனால் அதைத்தான் எடுத்துக்கணும். திருஷ்டே பலே சம்பவதி அதிருஷ்ட கல்பனாயாக அந்நியாயத்வாதி நியாய. तेन किम् अवगम्यते? यत्र दृष्टं प्रयोजनं किञ्चित् लभ्यते तत्र तदेव ग्राह्यं, न तु अदृष्टं किञ्चित् फलम्. तर्हि पश्यन्तु, यदि वेदाध्ययनस्य स्वर्गादिकं फलमित्युच्यते तर्हि तत्र अदृष्टं कल्पनीयम्. किञ्च तत् अधुना अस्माभिः अनुभोक्तुं न शक्यते. अर्थज्ञानं तु सद्यः एव लभ्यते, दृष्टं प्रयोजनं. तर्हि उभयोर्मध्ये किं फलं ग्राह्यम् इत्युक्ते अर्थज्ञानरूपं दृष्टमेव फलं वक्तव्यम् अध्ययनस्य इति अस्य वाक्यस्य अर्थः. सम्यक् अवगतम्? इदमेव अवगतम्. अर्थज्ञानरूप दृष्टार्थकत्वेन दृष्टं प्रयोजनम्, अर्थः प्रयोजनं यस्य इति कृत्वा दृष्टार्थकत्वं कुत्र वर्तते? अध्ययने वर्तते. दृष्टार्थकत्वं स्वार्थे कप्रत्ययः. दृष्टार्थकत्वं कस्य वर्तते इत्युक्ते अध्ययनस्य वर्तते इत्यर्थः. एवं रूपेण व्यवस्थापनात् सिद्धान्तकथनात् इतः परमपि तस्यैव विचारः. तथा च वेदाध्ययनानन्तरं यतः अर्थज्ञानरूपदृष्टार्थकं तदध्ययनम् अतः हेतोः धर्मस्य वेदार्थस्य जिज्ञासा कर्तव्या इति शेषः. अग्रे विचारः प्रवर्तते. ततः प्राक् कश्चन विषयः अस्माभिः चिन्तयितुं शक्यते. पश्यन्तु, विधिः इत्युक्ते स एव भवति यः अज्ञातम् अर्थं बोधयति, स एव विधिः. विधिன்னா என்னது? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த விதி எதுக்கு? போஜனம் பண்ணினால் நமக்கு அந்த க்ஷுன் நிவிருத்தி, பசியானது போறது அப்படிங்கிறது வேதம் சொல்லி கொடுத்தா தெரியணும். அதுக்கு ஒரு விதி வேணுமா என்ன? அன்வய வித்திரேகத்தினாலே தெரியறது. இதை சாப்பிட்டால் பசி தீர்றது, சாப்பிடலன்னா பசி எடுக்கிறதுன்னு அன்வய வித்திரேகத்தினாலேயே நமக்கு தெரியறது. லௌகிக பிரமாணத்தினாலே நமக்கு அதை தெரிஞ்சுக்க முடியறது. அதுக்கு ஒரு வேத வாக்கியம், அதாவது ஒரு விதியானது தேவையில்லை. அப்போ விதின்னு நாம எதை சொல்றோம்? அஜ்ஞாதமான ஒரு விஷயத்தை எது தெரிவிக்கிறதோ அதுதான் விதின்னு சொல்லணும். தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ அப்படி என்ன இந்த சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிற விதியானது என்னத்தை சொல்லிக் கொடுத்தது புதுசா? லோகத்துல நம்ம கிரந்த அத்தியனம் பண்றோம், எதுக்காக பண்றோம்னு கேட்டா அதோடைய அர்த்த ஞானத்துக்கு தான் பண்றோம். அப்போ இந்த விதி ஒன்னும் அஜ்ஞாதமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கல. அனேன விதினா ந கஷ்டன अज्ञातः अर्थः बोधितः. कुतः? लोके ग्रन्थाध्ययनं किमर्थम् इत्युक्ते अर्थज्ञानार्थमेव. इदं तु वयं जानीमः इति चेत् अत्र अयमर्थः वक्तव्यः. अर्थज्ञानरूपदृष्टप्रयोजनार्थम् अध्ययनम् अनेन विधिना विधीयते इत्युक्ते कीदृश अर्थज्ञानेन? यथा श्रुतार्थज्ञानोद्देशेन वा अथवा अनुष्ठान उपयोगी अर्थज्ञानोद्देशेन वा इति प्रष्टव्यम्. अर्थज्ञानं प्रयोजनं சொன்னாலும் கூட எந்த மாதிரியான அர்த்தஞானம் அது?
படிச்ச மாத்திரத்துல இப்போ நமக்கு ஓரளவுக்கு வியாக்கரணம் தெரிஞ்சிருந்தாலோ சம்ஸ்கிருத மொழி தெரிஞ்சிருந்தாலோ அந்த வாக்கியத்தை பார்த்தால் ஒரு மாதிரியா நமக்கு ஒரு அர்த்தம் தெரியும். ஸ்லோகத்தை பார்த்தால் எப்படி தெரிகிறதோ அந்த மாதிரி. ஆனா அந்த ஞானமானது யதாஸ்ருதார்த்தம்னு சொல்லுவோம். அந்த வாக்கியத்தை பார்த்தா தெரியக்கூடிய அர்த்தம். ஆனா அது வச்சுட்டு நமக்கு அனுஷ்டானம் பண்ண முடியாது. நிசம்சயமாக இங்க இந்த அர்த்தம்தான் முடிவு பண்றதுக்கு நமக்கு வெறுமனே அந்த வாக்கியத்திலிருந்து தெரியக்கூடியதான அர்த்தம் போராது. அதுக்கு முன்ன பின்ன பார்த்து பிரகரணங்கள் எல்லாத்தையும் பார்த்து இங்க இந்த மாதிரியான அர்த்தத்தை தான் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்கணும். சில இடத்துல பார்த்தால் விதி மாதிரி தெரியும், ஆனா அது அர்த்தவாதமா இருக்கும். சில இடத்துல அது அர்த்தவாதம் மாதிரி இருக்கும், ஆனா அது வேறொரு விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கும். சில இடத்துல நம்ம அர்த்தவாதத்தையே வாக்கியசேஷம்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்க்க போறோம் மேற்கொண்டு. அப்போ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வெறுமனே அந்த வாக்கியத்திலிருந்து தெரியக்கூடியதான அர்த்தத்தை வச்சுட்டு நிர்ணயம் பண்ண முடியாது. அப்போ வாக்கியத்தை பார்த்த மாத்திரத்துல எந்த ஒரு அர்த்தம் நமக்கு உபஸ்திதம் ஆறதோ அது உபயோகியா இல்லை. ஆனா இந்த இடத்துல சுவாத்தியாயோ அத்தியேதவ்யங்கிற இடத்துல இந்த அத்தியனமானது அர்த்தஜானோத்தேசேன விதிக்கப்படுறதுன்னு சொல்றோமே, எந்த மாதிரியான அர்த்தஜானம்னு கேட்டால் அனுஷ்டானோபயோகி அர்த்தஜானோத்தேசேன விதீயதே. அப்போ அந்த மாதிரியான அர்த்தஜானம் விசாரம் பண்ணாமல் கிடைக்காது. வெறும் வாக்கியத்துல பார்த்தால் நமக்கு தெரியாது, ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிறாப்புல புரிஞ்சுக்க முடியாது. அது எப்போ கிடைக்கும்? அனுஷ்டான உபயோகியாக இருக்கக்கூடிய அர்த்தஜானம் அப்படின்னு கேட்டா இந்த வாக்கியத்தினுடைய அர்த்த நிர்ணயத்தை யுக்திகளை வச்சுண்டு இந்த சாஸ்திரத்தை எப்படி சொல்லி கொடுத்தாலோ அதன்படி அந்த பார்வையில பார்த்தால் மட்டும்தான் புரியும். அப்போ என்ன வேண்டி இருக்குன்னு கேட்டா, இந்த அத்தியனத்தினால கிடைக்க வேண்டிய அர்த்தஜானம் ஒண்ணு சொன்னோமே, அனுஷ்டான உபயோகியான அர்த்தஜானம், அந்த அர்த்தஜானம் வர்றதுக்கு நாம விசாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. இதைத்தான் நாம அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசாங்கிற சூத்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். அந்த விசாரம் இல்லாமல் நமக்கு அனுஷ்டான உபயோகியான அர்த்தஜானம் கிடைக்காது. அப்போ இந்த சாஸ்திரமானது விதிவசாத் ஆரம்பிக்கப்படுறதா இல்லையா அப்படின்னு கேட்டா வைதமா தான் இருக்கு. வைதம்னா விதிவசாத். எந்த விதி? இந்த சுவாத்தியாயோத்தியேதவ்யா அப்படிங்கிற விதிதான் இந்த சாஸ்திரத்துல நம்மளை பிரவர்த்திக்க வைக்கிறது. ஏன்னா இந்த விதியானது அனுஷ்டானோபயோகியான அர்த்த ஞானத்தை உத்தேசிச்சு அத்தியனத்தை விதிச்சது. அந்த அத்தகைய அர்த்த ஞானமானது விசாரம் இல்லாமல் சித்திக்காது. விசாரம் பண்ணணும். அந்த விசாரம் பண்ணணும் சொன்னா இந்த சாஸ்திராதீனம் பண்ணணும். அதுதான் விசாரமே இல்லையா? அப்போ இந்த சாஸ்திரம் விதிவசாத் ஆரம்பியது இல்லையா? வைதம்னு சொல்லுவோம் இது சம்ஸ்கிருதத்தில். அதைத்தான் இங்க நிரூபணம் பண்றா. ததாச்ச வேதாத்தியனானந்தரம் வேதாத்தியனானந்தரம் இது அத்ர யஹ அர்த்தः பிரதிபாத்யதே சஹ அர்த்தः சூத்ரஸ்த அத சப்தேன பிரதிபாதிதः அத்தியனானந்தரம் இது. அனந்தரம் அதः इति शब्देन किम् उक्तम्? अध्ययनस्य अर्थज्ञानरूप प्रयोजनवत्वात् इत्युक्तम्. तदेव अत्र उच्यते यतः अर्थज्ञानरूपदृष्टार्थकं तदध्ययनं वेदाध्ययनम् अतः हेतोः धर्मस्य वेदार्थस्य जिज्ञासा कर्तव्या. जिज्ञासा தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு இருக்கு. ஜிக்ஞாசா அப்படிங்கிற பதத்துக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா ஞாத்தும் இச்சா அப்படின்னு அர்த்தம் நேரடியா. ஆனா இதுல என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டா, இச்சா அப்படிங்கிறது கிருதி விஷயமாக ஆகாது. நாம இப்படி சொல்ல முடியுமா? நீ ஆசைப்படு, ஆசையை உண்டாக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட முடியாது. அது அவனுக்கா வந்தா உண்டு, நம்மளால அதை பண்ண முடியாது. எப்படி நம்ம ஒரு அனுஷ்டானத்தை பண்றோமோ அதை போல இச்சையை நம்மளால உருவாக்க முடியுமான்னு கேட்டா முடியாது இல்லையா? அது அனுகூலமான யத்னத்தை பண்ணலாம். அவனுக்கு ஆசை உண்டாறதுக்கு தேவையான சேஷ்டைகள் எல்லாம் பண்ணலாம், கிரியாக்கள் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கா வந்தாதான் உண்டு. கிருதி சாத்தியம் இல்லை அது.
அப்ப இந்த ஜிக்ஞாசாங்கிற பதத்தினுடைய நேரடியான சக்கியார்த்தமா இருக்கக்கூடிய சக்கியார்த்தத்தை எடுத்துண்டா என்ன ஆறுதுன்னு கேட்டா நமக்கு அன்வயானுபபத்தி வந்துடும் இல்லையா. இச்சா இந்த சூத்திரத்துல விசாரம் விதிக்கப்படுறது கர்த்தவியத்துவேனன்னு சொல்லணும் இல்லையா. ஆனா இங்க ஜிக்ஞாசாங்கிற பதத்துக்கோ நேரடியான அர்த்தம் இச்சான்னு அர்த்தம். அது கர்த்தவிய பதார்த்தம் இல்லை, கிருதி சாத்தியம் இல்லை. அப்போ எப்படி அன்வயம் வரும்? அன்வயா நோபமன்னஹ பவதி. தஸ்மாத் கிம் கர்த்தவியம் இत्युक्ते ஜிக்ஞாசா சப்தஸ்யைவ விசாரே லக்ஷணா கர்த்தவியா. தரிஹி அத வேதாध्ययनानन्तरम् अतः तस्मात् तस्मात् इत्युक्ते कस्मात् वेदाध्ययनस्य दृष्टार्थकत्वात् जिज्ञासा विचारः कर्तव्यः इत्यर्थः. जिज्ञासा शब्दस्यैव विचारे लक्षणा இல்லையா. இப்போ இது அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா. சூத்திரத்துல 3 பதங்கள் சொன்னோம். அத அப்படிங்கிற பதத்துக்கு வேதாத்தியனானந்தரம் அப்படின்னு அர்த்தம். அதஹ அப்படின்னு சொன்னால் எதனால் இந்த வேதாத்தியனத்துக்கு அர்த்த ஞானம் என்கின்றதான ஒரு திருஷ்டம் பிரயோஜனம் சொல்லப்பட்டதோ அதனால் ஜிக்ஞாசா விசாரமானது செய்ய வேண்டியது. அங்கேயும் கூட ஜிக்ஞாசா அப்படிங்கிற பதமானது அந்த பதத்தினுடைய நேரடியான அர்த்தம் பார்த்தோன்னு சொன்னா ஆசைன்னு அர்த்தம், இச்சா. ஆனா அது நம்மளால அனுஷ்டிக்கக்கூடிய பதார்த்தம் இல்லை, கர்த்தவிய பதார்த்தமா இல்லைங்கிறதுனால ஜிக்ஞாசா பதத்துக்கு நாம லக்ஷணையா என்ன அர்த்தம் பண்ணிக்கிறோம்? விசாரஹான்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அப்போ விசாரமானது செய்யப்பட வேண்டியது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். எந்த விசாரம் அப்படின்னு கேட்டால் தர்ம விசாரஹா, வேதத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடியது தர்மஹா, அதனுடைய விசாரஹா கர்த்தவியா. இந்த லக்ஷணான்னா என்னது? ஒரு பதத்துக்கு எவ்வளவு அர்த்தம் சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அதை விட கூடுதலாகவோ இல்லை குறைச்சலாகவோ சொன்னா அது லக்ஷணையான்னு எடுத்துக்கணும். கடஹா அப்படிங்கிற பதத்துக்கு குடம்னு அர்த்தா, அதை விட்டுட்டு சிகப்பு குடம்னு அர்த்தம் பண்ணிட்டால் அது லக்ஷணையா தான் சொல்ல முடியும் இல்லையா. ஏன்னா கடஹாங்கிற பதம் எந்த அளவுக்கு அர்த்தத்தை சொல்றதுக்கு சாமர்த்தியம் உடையதா இருக்குன்னா கடத்துவங்கிற தர்மத்தை கொண்ட அந்த பொருளை சொல்றதுக்கு தான் சாமர்த்தியம் உடையதா இருக்கு இல்லையா. அதை விட்டுட்டு சிகப்பு கடஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணிண்டால் தப்பு இல்லை. அது நமக்கு வேற ஒரு பிரத்யட்சமா எதிரில் இருக்கிற சிகப்பு கடமா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கப்போம். ஆனா அந்த சிகப்பும் சேர்ந்து அதுல பாசிக்கிறதுன்னு சொன்னால் அந்த பதத்தினுடைய அர்த்தமாகன்னு சொன்னா அது சக்தியா கிடைக்காது. அப்ப என்ன தெரிகிறது? ஒரு பதத்தினுடைய அர்த்தம் எவ்வளவு இருக்கோ, அந்த பதத்துக்கு எவ்வளவு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அதை விட கூடுதலா ஒரு அர்த்தம் கிடைச்சாலோ அல்லது குறைச்சலா கிடைச்சாலும் உண்டு, அதுவும் லட்சணம் தான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, இந்த தேவதாத்வம்னு சொல்லும் பொழுது இது பின்னாடி விசாரம் வரப்போறது, இருந்தாலும் இந்த குறைச்சலா இருக்கிறதுக்காக உதாரணம் சொல்ல வந்தேன். சதுர்த்தி விபக்தியினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, வியாக்கரணத்துல நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? அதுக்கு தியஜ்யமான திரவியோத்தேஷ்யத்வே சதி தியஜ்யமான திரவியோத்தேஷ்யத்வே சதி பிரதிகிரஹீத்ருத்வம் இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஒருத்தர் கொடுக்கிறாரு இல்லையா, அது கொடுக்கக்கூடிய திரவியத்துக்கு உத்தேசமாவும் நாம இருக்கோம். அதே மாதிரி அந்த திரவியத்தை வாங்கிட்டு நம்முடையதா ஆக்குறதாகவும் நம்ம இருக்கோம். இப்படி இருக்கும் இல்லையா. இதுதானே சம்பிரதானத்துன்னு சொல்றோம். இப்போ மஹ்யம் சஹா பலம் யச்சதி, எனக்கு அவர் பலம் கொடுக்கிறாருன்னா இப்போ நான் சம்பிரதானம் ஆயிட்டேன். அதாவது அவர் கொடுக்கக்கூடிய திரவியத்துக்கு உத்தேசமாவும் நான் இருக்கேன், அதே மாதிரி அதை வாங்கிக்கிறவர்னா அதை என்னுடைய ஆக்கிக்கிறவரும் நான் இருக்கேன் இல்லையா. இதைத்தானே சம்பிரதானத்துன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல அக்னியே இதன்னமா சொல்லும் பொழுது அக்னியை உத்தேசமா சம்பிரதானமா வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அக்னிக்கு அங்க என்ன இல்லைன்னு கேட்டா தெஜ்ஜமான திரவியோத்தேசத்துவம் இருக்கு. 2வது அம்சம் இருக்கே, எந்த அம்சம்? பிரதிகிரஹீத்ருத்வம். அது இல்லை, அவர் அதை வாங்கிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு விக்கிரகம் கிடையாது. வாங்கிக்க மாட்டாருன்னா அவருக்கு அந்த சக்தி சாமர்த்தியம் கிடையாது. அப்போ என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா, சதுர்த்தி விபக்திக்கு இவ்வளவு பெருசா 100% சொல்லக்கூடிய அர்த்தத்துல நம்ம அங்க 50% தான் எடுத்துக்கிறோம், மீது 50% விட்டுடுறோம். ஆனா சதுர்த்தி விபக்தி அங்க பிரயோகப்படுத்திட்டு இருக்கும்.
அப்ப என்ன ஆகுது, 100% சொல்ல வேண்டிய அர்த்தத்தை அதுல ஒரு 50% குறைச்சிட்டோம், குறைஞ்சு படுத்து அப்படின்னு சொன்னா அங்க சக்தியா சொல்ல முடியாது, லட்சணையா தான் சொல்லணும். சம்பிரதானத்துவம் லட்சணையா தான் சொல்ல முடியும். முன்னாடி நம்ம பார்த்த உதாரணத்துல லட்சணையா சொன்னோம்னு சொன்னோமே, அங்க என்ன ஆயிடுத்து, 100% அர்த்தம், ஆனா 125% அல்ல 150% இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாக்கிட்டோம். இங்க என்ன ஆயிடுத்து, 100%த்துல 50% தான் அர்த்தம் சொன்னோம். இப்படி கூடலா இருந்தாலும் சரி, குறைச்சலா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல லட்சணான்னு ஒத்துக்க வேண்டியது. இதை நம்ம மனசுல இருந்தா வாங்கிக்கணும். நான் ஏன் இதை மெனக்கட்டு சொல்றேன்னு கேட்டா, நம்ம பெரும்பாலும் லட்சணான்னு சாஸ்திரத்துல எங்கெல்லாம் காட்டுறோமோ அங்கெல்லாம் கூடலான அர்த்தம் தான் இருக்கும். கங்காயாம் கோஷா அப்படிங்கிறத கங்கா பதத்துக்கு கங்கா தீரே லட்சணா, அதை விட அதிகப்படியான அர்த்தம் சொல்லுதுன்னு. குறைச்சலா இருந்தாலும் லட்சணா தான். அதுக்காக இந்த உதாரணத்தை மெனக்கட்டி சொன்னேன். இதை மனசை வச்சுக்கணும். சரி, அதே மாதிரி तत्र शक्ति इति पदस्य कोऽर्थः? शक्ति नाम अर्थः वा? अर्थः वा? शक्ति वृत्ति वर्तते किल, वृत्ति शक्ति वृत्ति लक्षणा वृत्ति इति. ओ तत् कुत्र अहं न पश्यतु, घटः इति पदं वर्तते, तेन पदेन घटत्व विशिष्टः पदार्थः बोध्यते किल, शक्त्या बोध्यते. शक्ति इच्छा, ईश्वर इच्छा शक्तिः. न्यायशास्त्रे अस्माभिः पठितं भवति किल तर्कसङ्ग्रहादिषु. न किञ्चिदेव प्रवेशं कृतं मया. एवं वद, अस्तु. तर्हि एनं विषयम् अहं पृथक् पाठयामि, अथवा अधुनापि किञ्चिदिव वक्तुं शक्यते. पश्यतु, ஈஸ்வர இச்சா அப்படின்னா என்னது அப்படின்னு இந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிற அப்படின்னு கேட்டா, நான் தார்க்கிக மத்தப்படி சொல்லிட்டு இருக்கேன். கட பதமானது கடஹா என்கின்றதான பதார்த்தத்தை போதிக்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரனுடைய இச்சான்னு வச்சுப்போம். ஏன்னு கேட்டா, கட பதமானது கட என்கின்ற பொருளை சொல்றதா இல்லையா? இது எந்த காலத்துல இருந்து யாரு சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது, அனாதியா இருக்கு. அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, இந்த கட பதமானது கட பதார்த்தத்தை சொல்லட்டும் அப்படின்னு ஈஸ்வரருடைய ஒரு இச்சா, அல்லது கட பதார்த்தமானது கட பதத்துக்கு அர்த்தமாகட்டும் இப்படின்னும். ரெண்டும் ஒரே மாதிரிதான், கொஞ்சம் சொல்ற விதத்துல வித்தியாசம் உண்டு. எப்படி சொன்னாலும் சரி ஈஸ்வரோட இச்சா. இதுதான் சக்தின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பதம் ஒரு பதார்த்தத்தை எந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணிப்போம். இதுதான் விற்பத்தியும் கூட நம்ம சொல்றோம். இந்த பதம் இந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு சாமர்த்தியம் உடையது இல்லையா? இது புரியுறது இல்லையா? இது சாமானியம். நம்ம சாஸ்திரம் வேண்டாம், சாமானியமா யோசிப்போம். ஒரு பதத்துக்கு இவ்வளவு அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியறதா இல்லையா? இதை நாம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, சாமான்யமா இப்போ ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கான். நான் அந்த பையனை பார்த்து சொல்றேன், புஸ்தகம் கொண்டு வான்னு சொல்றேன். நான் மனசுல வச்சுட்டு இருக்கிறது சிகப்பு கலர் புஸ்தகம், ஏதோ ஒரு புஸ்தகம். அவன் அங்கிருந்து வரும் பொழுது மஞ்சள் கலர்ல ஒரு புஸ்தகம் கொண்டு வர, எனக்கு வேண்டாத புஸ்தகம். அதான் இப்போதைக்கு அந்த புஸ்தகம் தேவையில்லை. இப்ப நான் அவனை பார்த்து என்ன சொல்லுவேன்னு கேட்டா, ஏன்பா இந்த புஸ்தகம் கொண்டு வந்த, அந்த சிகப்பு கலர் புஸ்தகம் கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுப்போம். அந்த பையன் மறுபடியும் என்ன கேள்வி கேட்பான், அது முதல்ல சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பான். அதாவது முதல்லயே புஸ்தகம் தானே எடுத்துன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்பான். புஸ்தகம் தானே சொன்னேன், சிகப்பு புஸ்தகம்னு சொல்லலையே அப்படின்னு கேட்பான் இல்லையா? அப்படின்னா அது தாற்பயம் என்னது தெரியுமோ? புஸ்தகம் அப்படிங்கிற பதம் புஸ்தகத்துவாவ சின்னத்தை தான் சொல்றதுக்கு சாமர்த்தியம் உடையது. அதை விட அதிகப்படியான அர்த்தம் அதுல சிகப்புங்கிறதெல்லாம் சேர்ந்துடும். நான் மனசுல நினைச்சுக்கிறதா இருந்தால் அது அந்த பதத்தினால் அந்த பதம் அவ்வளவு அர்த்தத்தை சொல்றதுக்கு சாமர்த்தியம் இல்லை அதுக்கு. இதே நான் அவ்வளவு தெளிவா சொல்லணுமா இருந்தா என்ன பண்ணோம், சிகப்பு புத்தகத்தை கொண்டு வான்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் அதுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. அப்போ என்ன தெரிகிறது, புஸ்தக பதத்துக்கு சிகப்பு புத்தகத்தை சொல்ற அளவுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு தெரிகிறது. அப்போ அந்த புத்தக பதம் எதை சொல்றதுக்கு சாமர்த்தியம் உடையதா இருக்கு, வெறும் புஸ்தகத்தை. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், புஸ்தக சப்தஸ்ய புஸ்தக ரூப அர்த்தே சக்தி. இதுதான் சக்தின்னு சொல்லிட்டு. சக்தின்னா
தாதிருஷ அர்த்த போதன சாமர்த்தியம் வித்பத்தி. வித்பத்தின்னா அது நம்ம தெரிஞ்சுக்க ஞானம். புஸ்தக சப்தஸ்ய சாமர்த்தியம் வர்த்ததே. कीदृशं सामर्थ्यं वर्तते? पुस्तकत्वावच्छिन्न पदार्थ बोधन सामर्थ्यं वर्तते. இவ்வளவுதான் இருக்கு. அது அந்த சாமர்த்தியத்தை காட்டிலும் கொஞ்சம் அதிகப்படியானது நம்ம சேர்த்தோம்னு சொன்னா அது சக்தியினால சொல்ல முடியாது. லக்ஷணான்னு இன்னொரு ஒரு விருத்தி. விருத்திங்கிறது இந்த ரெண்டுத்துக்குமே பேரு. எந்த ரெண்டுத்துக்கும் பேரு? சக்திக்கும் விருத்தின்னு பேரு, லக்ஷணாவுக்கும் விருத்தின்னு பேரு. சக்தி விருத்தியா லக்ஷணா விருத்தியா அப்படின்னு சொல்லுவோம். சக்தி விருத்தியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பதம் அதுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கோ அவ்வளவுதான் நம்ம உபயோகப்படுத்துறோம், எக்ஸாக்டா சொல்லிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதே லக்ஷணா விருத்தியான்னு சொன்னா அந்த பதத்தினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் கூட்டலாகவோ குறைச்சலாவோ சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கலாம். அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், அதுதான் நம்ம உதாரணமா சாஸ்திரத்துல என்ன சொல்றோம்? கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல கங்கா சப்தஸ்ய பிரவாஹ அர்த்தா கங்காயாம் அப்படிங்கறத சப்தமி அதிகரணத்தை சொல்லதா இருக்கு. பிரவாகத்துல பிரவாக நிஷ்ட அதிகரணத்தா நிரூபித ஆதேயதா கோஷே. கோஷான்னா இந்த பசு மாட்டினுடைய தொழுவம். கோஷ ஆபீர பள்ளி சியாத் பக்கன சபராலயான்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அமரத்துல. அந்த கோஷ ஆபீர பள்ளி சியாத் பக்கன சபராலயான்னு இந்த மாட்டு தொழுவம் அல்லது குதிரையினுடைய தொழுவம். அதத்தான் கோஷான்னு கட்டுற இடம். ஓஹோ, அந்த இதுவா வேலி மாதிரி இருக்கு அதுவா? இல்ல பொதுவா நம்ம தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா மாட்டு கொட்டகை. அதை நான் சுத்த தமிழ் தொழுவம்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா ஆமா, மாட்டு கொட்டகை அல்லது குதிரையினுடைய கொட்டகை, இது ரெண்டுத்துக்கும் உண்டு அமரத்தை பார்த்தா. இப்ப பாருங்க, கங்காயாம் அப்படின்னு அர்த்தம் பார்த்தால் கங்கையில், கங்கைன்னா என்னது? பிரவாகம். பிரவாகத்துல எப்படி அது இருக்க முடியும்? அப்போ கங்காயாம்ங்கிற பதத்துக்கு என்ன ஒரு சாமர்த்தியம் இருக்கோ, எந்த அளவுக்கு அதுக்கு அந்த பதம் எந்த அர்த்தத்தை நேரடியா சொல்ல முடியுமோ அந்த அர்த்தத்தை எடுத்துட்டால் இந்த இடத்துல அன்வயாவே வராது. ஏன்னா கங்கா பதத்துக்கு பிரவாகான்னு அர்த்தம், பிரவாகன் சப்தமிக்கு அதிகரணம் அர்த்தம். அப்ப என்ன அடுத்து? கங்கா பிரவாகத்துல இருக்கக்கூடிய கோஷகான்னு ஆகும். கோஷகா பிரவாகத்துல எப்படி இருக்கும்? அடிச்சுன்னு போயிடாது, இருக்காது. கங்கா யாம் கோஷா அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தமே கிடைக்காது, இருக்கவே இருக்காது. புரியுறது இல்லையா? அப்போ இந்த கங்கா பதத்தினுடைய அர்த்தத்தை சக்தி விருத்தியா எடுத்துட்டால் நமக்கு அன்வயாவே ஏற்படாது, வாக்கியார்த்த போதகாவே வராது. அதனால அன்வய அனுபபத்திஹி பவதி, அன்வயம் ஏற்படாத போயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்? கங்கா பதத்துக்கே கங்கா தீரம்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, கங்கா பதத்தினுடைய சரியான அர்த்தம், அதாவது அதனுடைய சாமர்த்தியம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தால் கங்கா பதத்துக்கு தீரம் தான் சாமர்த்தியம் இருக்கு. கங்கா பிரவாகத்தை சொல்றதுதான் சாமர்த்தியம் இருக்கு. கங்கா தீரத்தை சொல்ற அளவுக்கு சாமர்த்தியம் கிடையாது நேரடியான அர்த்தத்தை எடுத்திருந்தால். அப்போ சக்தியார்த்தமா எடுத்திருந்தால் கங்கா பதத்துக்கு பிரவாக அர்த்தா சஹ அத்திர நோபபன்னஹ பவதி இது கிருத்வா கங்கா சப்தஸ்யைவ கங்கா தீரே லட்சணா. இப்ப நம்ம அர்த்தத்தை கூட்டிருக்கோமா குறைச்சிருக்கோமா இல்ல கரெக்டா சொல்லியிருக்கோமா? எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சொல்லிருக்கோமா? கூட்டியிருக்கோம். இருக்கிறபடி எவ்வளவு அர்த்தமோ அவ்வளவு அதே அர்த்தத்தை எடுத்திருந்தால் இங்க அன்வயம் வராது. அதனால என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் கூட்டின்னு இருக்கோம் அர்த்தத்தை. இதுதான் லட்சணம் சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி சொன்ன இடத்த குறைச்சிட்டோம். எங்க அக்னேயேதன் நவமான்னு காமிச்சோமோ அந்த இடத்துல அர்த்தத்தை குறைச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம அர்த்தத்தை கூட்டிட்டோம். என்ன அர்த்தத்தை கூட்டோம்? கங்கா சம்பந்தி தீரம் அர்த்தா. கங்கா சம்பந்தமா இருக்கக்கூடிய தீரம் அர்த்தா. இது இந்த தீரம் வரையில அர்த்தம் எந்த பதத்துக்கு அர்த்தம் சொன்னோம்? கங்கா பதத்துக்கே அர்த்தம் சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல சக்தி விருத்தியா அயம் அர்த்தா லப்தாவா லக்ஷணா விருத்தியா அயம் அர்த்தா லப்தாவா? கங்கா லக்ஷணா விருத்தியா லப்தா அயம் அர்த்தா. அதுக்கப்புறம் சப்தமிக்கு பாருங்க, கங்கா பதத்துக்கு நம்ம என்ன அர்த்தம் பண்ணிருக்கோம்? கங்கா தீரம்னு அர்த்தம் பண்ணிட்டோம்.
அதுக்கு மேல சப்தமி ஆமா. விபக்தியினுடைய அர்த்தமா இருக்கக்கூடிய அதிகரணத்தும் சேருது. இப்போ சரியா இருக்கும் அர்த்தம். ஆ. ஏன்னா கங்கா தீரநிஷ்ட அதிகரணத்தா நிரூபித ஆதேயதா கோஷே. இப்ப ஏதாவது அன்வயத்துல ஏதாவது இடைஞ்சல் வந்தது நமக்கு, அர்த்தம் நல்லா சம்பன்னமாயிடுது இல்லையா? ஆமா. இதுதான் லட்சணையான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லட்சணாங்கிறத நாம எங்கெல்லாம் எடுத்துக்கிறோம்னு கேட்டா, எங்க அன்வயமானது ஏற்படாதோ, சாப்த போதமானது ஏற்படாதோ, அன்வயான சாப்த போதா தான், சாப்த போதாவானது ஏற்படாதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், லட்சணாவை எடுத்துக்கிறோம். சரியா? இதுக்கு தாத்பரியான அன்வயம் ஏற்படாதோ அல்லது தாத்பரியம் வேற மாதிரி இருக்கோ, ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு அன்வயம் ஏற்படாம இருந்தால் நாம லட்சணம் எடுத்துப்போம், அல்லது தாத்பரியம் எனக்கு அதுல இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அப்பயும் லட்சணாவை எடுத்துப்போம். அப்ப லட்சணாவுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. என்னது? அன்வய அனுபபத்தி, தாத்பரிய அனுபபத்தி. தாத்பரிய அனுபபத்திக்கு உதாரணம் சொல்லட்டுமா? யஷ்டி பிரவேசய அப்படின்னு ரொம்ப பிரசித்தமா உதாரணம் சொல்லுவா. யஷ்டின்னா என்ன தெரியுமோ? இந்த கைத்தடி இருக்கு இல்லையா, கம்பு, அதுதான் யஷ்டி. இப்போ அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா, போதன பிரகரணம் ஆயின்னு இருக்கு, பங்கி ஆரம்பிக்க போறது. இப்போ ஒருத்தர் அங்கிருந்து சத்தமா சொல்றார் யஷ்டி பிரவேசய அப்படிங்கிறார். சாப்பிட இடத்த அந்த கம்பு கொண்டு வந்து வச்சா என்ன பண்ண போறது? கம்பு இந்த கை தாங்கலா போறதுக்காக ஒரு கைத்தடி வச்சு. சரி ஓகே ஓகே. ஆமா ஆமா. சரி ஓகே. சரி. இப்போ அவர் என்ன பண்ணிருக்கார், யஷ்டி பிரவேசயான்னு சொல்லிட்டார். சரியா? இப்போ அந்த சாப்பிடுற இடத்துல கம்பு வச்சுன்னு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அவருடைய தாத்பரியம் அந்த பதத்துக்கு எங்க இருக்குன்னு கேட்டா, விருத்தாலாம் யாரு இருக்காளோ, அதாவது எஷ்டியை வச்சுட்டு இருக்கக்கூடிய விருத்தா தான் இருப்பா, அவளை முதல்ல உட்கார வைக்கணுங்கிறது தாத்பரியம். இப்போ இந்த இடத்துல அன்வயானுப பத்தி சொல்றதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டா, எஷ்டி பிரவேசயன்னு சொன்னா கம்புகளை கொண்டு உள்ள வைக்க முடியாதா? பிரவேசய அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள அனுப்புன்னு அர்த்தம். நாமளே எடுத்து வைக்கலாமா? முடியாதா? அன்வயானுப பத்தி ஒண்ணும் இல்லை. கங்காயாம் கோஷாங்கிற இடத்துல எப்படி அதிகரணம் கோஷத்துக்கு சித்திக்காதுன்னு சொன்னோமோ, அந்த மாதிரி இங்க அன்வயானுப பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை, பண்ண முடியும். ஆனா அந்த பிரகரணத்தை பார்த்து, போதன பிரகரணம்னு அந்த நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு நமக்கு அவருடைய தாத்பரியம் எங்கேன்னு தெரியறது. அதாவது கம்புகளை உள்ள கொண்டு வந்து வைக்கணுங்கிறது இல்ல, கம்புகளை தாங்கிண்டு இருக்கக்கூடிய, அதாவது கம்புகளை வச்சுட்டு நடக்கக்கூடியதான விருத்தால், வயசானவா, அவளுக்கு முதல்ல இங்க பிரவேசம் இருக்கட்டும்ங்கிறது அவருடைய தாத்பரியம்னு நமக்கு தெரிகிறது. அப்போ அவருடைய தாத்பரியத்தை காரணமா வச்சுண்டு நாம என்ன பண்றோம்னு கேட்டா, அந்த எஷ்டி பதத்துக்கு எஷ்டி தராஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்போம். ஓஹோ. எஷ்டியே வச்சுட்டு இருக்கவா அப்படின்னு அவ்வளோ அர்த்தம் பண்ணிக்கலாம். எஷ்டி பதத்துக்கு எப்படி எஷ்டி தராஹாங்கிற அர்த்தம் கிடைக்கும்? எஷ்டி பதம் எந்த அளவுக்கு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உடையதா இருக்கு? வெறும் அந்த கம்பு இருக்கு. ஆனா நம்ம என்ன அர்த்தம் பண்ணிட்டோம் இப்போ? எஷ்டி தராஹான்னு அந்த பதத்துக்கே அர்த்தம் பண்ணிட்டோம் லட்சணையா. அவ்வளவு தூரம் அதிகப்படியா அர்த்தத்தை சேர்த்துட்டோம் இல்லையா? சரி, இப்போ ஏற்பட்ட ஒரு அர்த்தம் லட்சணையா நம்ம எடுத்துட்டோமே, இதுக்கு என்ன காரணம் கேட்டா, அன்வயானுப பத்தி இங்க சொல்ல முடியாது. அன்வயம் வரும். வெறும் எஷ்டி பதத்துக்கு அர்த்தம் எஷ்டின்னு வச்சிருந்தாலும், கம்முன்னு வச்சிருந்தா கூட இந்த வாக்கியத்துக்கு எஷ்டி பிரவேசங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் கிடைச்சிடும், இன்னும் தோஷம் கிடையாது. ஆனால் இங்க தாத்பரியம் சரி வரல நமக்கு. அவருடைய இப்படி அர்த்தம் பண்ணிட்டால், கம்ப உள்ள கொண்டு வெயின்னு அர்த்தம் பண்ணிட்டா தாத்பரியம் நமக்கு ஒத்து வரல. அப்போ இந்த இடத்துல எந்த அனுபவத்தி இருக்கு? அன்வயானுபத்தி இருக்கா, தாத்பரிய அனுபவத்தி இருக்கா? தாத்பரிய அனுபவத்திற்கு. அப்போ நமக்கு இதனால ரெண்டு விஷயம் தெரிகிறது. லட்சணாவை நாம எங்க சொல்றோமோ அங்க அவசியம் ஒண்ணு அன்வயானுபத்தி இருக்கும், இல்ல தாத்பர்யானுபத்தி. சரி, இதை நம்ம நல்லா பார்த்துட்டோம் இல்லையா? பிரகிருத ஸ்தலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஜிக்ஞாசாங்கிற பதத்துக்கு நேரடியான அர்த்தம் ஞாத்தும் இச்சா. இச்சா கர்த்தவியான்னு எப்படி சொல்ல முடியும்? அது கிருத்தி சாத்தியம் இல்லை. ஆமா. அப்போ இந்த இடத்துல அன்வயானுபத்தி இருக்கா, தாத்பர்யானுபத்தி இருக்கா? தாத்பர்யானுபத்தி.
அன்வயானுபவத்தி, அன்வயாவே வராது இங்க. ஏன்னா இச்சா கர்த்தவியான்னு எப்படி அன்வயத்தை சொல்ல முடியும்? கர்த்தவியம்னு கிருதி சாத்தியமா இருக்கணும். கிருதி சாத்தியத்துவம் இருக்கா இங்க? இச்சா வந்து நம்மளால பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அதாவது அன்வயத்தையே சொல்ல முடியாதானே. ஜிக்ஞாசா பதத்தினுடைய நேரடியா சக்கியார்த்தமா இருக்கக்கூடிய இச்சாவை எடுத்திருந்தால் ஜிக்ஞாசா கர்த்தவ்யா அப்படின்னு சொல்லவே முடியாது. அதாவது இப்படி ஒரு போதாவே நமக்கு ஏற்படாது, அன்வயாவே ஏற்படாது. அப்போ இந்த இடத்துல அன்வயானுபவத்தி இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஜிக்ஞாசா பதத்துக்கு விசாரே லக்ஷணான்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். லக்ஷண யார்த்தா இப்ப புரிஞ்சுதா? சூத்திரார்த்தம்ல सम्यक् तदेव उक्तं पश्यतु। जिज्ञासा पदस्य विचारे लक्षणा, लक्षणा इत्युक्ते अयमेव, इयमेव इति वक्तव्यम्, अयमेव तत्र विषयः इति, इयमेव लक्षणा। अतः धर्म विचार शास्त्रम् इदम् आरम्भनीयम्। आरम्भनीयम् इत्युक्ते वैधंसत आरम्भनीयं, विधिवशात् आरम्भनीयम् इत्यर्थः। விதி பிரயுக்தம் சத் இதம் சாஸ்திரம் ஆரம்பணியம். வெறும்னே இந்த சாஸ்திரம் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கறதுல தாத்பரியம் இல்லை. சாஸ்திரம் ஆரம்பிச்சா யாரும் என்ன கேட்க போறாளா? ஒண்ணும் இல்லை. ஆனா விதி பிரயுக்தமாக, விதி வசமாக, விதி சொல்லி இதை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதாவது விதிதான் இந்த சாஸ்திரத்தை படிக்க சொல்றது, இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்க சொல்றதுன்னு அப்படி பார்த்தோம்னா அது இருக்கா இல்லையான்னு பார்த்தா இருக்கு. விதி வசத்தினாலதான் இதை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா விதி என்ன பண்ணி கொடுத்தது? பிரயோக உபயோகியான அர்த்த ஞானத்தை அத்தியனத்துக்கு பிரயோஜனமாக பலமாக சொல்லி கொடுத்தது. அத்தகைய அர்த்த ஞானம் ஏற்படணுமா இருந்தால் விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணலைன்னா நமக்கு அந்த மாதிரியான எந்த மாதிரியான ஞானம், அனுஷ்டானம் பண்றதுக்கு தேவையான அளவிற்கு ஞானம் ஏற்படாது. வெறும்னே ஒரு புஸ்தகம் மாதிரி நம்ம வேதத்தை படிச்சோம்னா நமக்கு ஏற்படாது. எப்போ ஏற்படும்? விசாரம் பண்ணினால் மட்டும்தான் ஏற்படும். அப்படி பண்ணினால் நமக்கு அனுஷ்டான உபயோகியான அர்த்த ஞானம் ஏற்படும். அதற்கு விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணணுமா இருந்தால் இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணும். அப்போ இந்த சாஸ்திரம் நம்ம எதை அடிப்படையா வச்சுட்டு ஆரம்பிக்கிறோம்னு கேட்டா விதியை வச்சுண்டு. எந்த விதியே? ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யான்னு இந்த விதிதான், அத்தியன விதியை வச்சுட்டுதான் நாம இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறோம். அதான் சொல்றாங்க இங்க. धर्म विचार शास्त्रमिदम् आरम्भनीयम् इति शास्त्रारम्भ सूत्रार्थः। आरम्भ सूत्रस्य अयमेव अर्थः, सम्पूर्णः अर्थः उक्तः। अद्य अत्र समापयामः। अस्तु आचार्य। एकं क्षणम्, एकवारं मङ्गलश्लोकम् उक्त्वा समापयामि। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसङ्ग्रहम्।